நம்ம அவரை எவ்வளோ தூரம் கேள்வி பண்ணியிருப்போம், இப்போ பார்த்தாலும் டூரிசம் போயிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் அவர் இப்படி பல இடங்களில் அவர் நல்பெயர்களை சம்பாரிச்சு வச்சனால இந்தியாவுக்காகவே போகிற 3 மணி நேரம் நிப்பாட்டினாங்க சார். ஆமாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு இந்த மக்களை இங்கே திரும்ப கூட்டிகிட்டு வர வேண்டிய கடமை இருக்குது. ஒருவேளை அது நடந்தால் நிறைய பேர் அங்கே முதலீடு பண்ண காசுலாம் இருக்குல்ல, எல்லாம் காற்றுல போயிடும். நம்ம திமுக குடும்பங்களே நிறைய காசு துபாயில் முதலீடு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது இனிமேல் திரும்ப வராது. நீங்கள் சொல்கிறது பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து நஷ்டம் இருக்குது இவங்களுக்கெல்லாம். பெரிய சுனாமி சார் இது. பொருளாதார இது போருன்றத ஒரு சிறப்பு சார். போருக்கு அப்புறம் பொருளாதார சுனாமின்னு, எர்த்குவேக் வந்ததுக்கு அப்புறம் சுனாமி வருதுன்றாங்கல்ல, போர் வந்ததுக்கு அப்புறம் பொருளாதார சுனாமின்னு ஒன்று வரும். அந்த பொருளாதார சுனாமியில் வந்தவன் போனவன்லாம் அடிச்சுட்டு போயிடும், அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. இப்போ அது சம்பவம் நடந்தா இவங்கெல்லாம் இங்கே திரும்ப வர மாதிரி சூழ்நிலை இருந்தால் 2-3 சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஒன்று, ஃபஸ்ட்டு அமெரிக்க ஷேர் மார்க்கெட் விழுகும். ஏன்னா இந்த ராஜ குடும்பங்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே அமெரிக்க டாலரில் தான் அவங்களுடைய பெட்ரோல் விற்பாங்க, வேறு கரன்சியில் விற்க மாட்டாங்க. விற்று வர்ற டாலர் காசு இருக்குல்ல, அதையும் திரும்ப அமெரிக்க ஷேர் மார்க்கெட்லேயே முதலீடு பண்ணுவாங்க. அப்போ எப்படி பாருங்கள் இந்த ராஜ குடும்பங்களுடைய வேலை. ஒரு 5 6-7 ராஜ குடும்பங்களை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த அமெரிக்கா அந்த ஏரியாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த ராஜ குடும்பங்களை பார்த்து தான் அடிக்கிறான் அவன் குண்டை, ஈரான்காரன். அப்போ இந்த ராஜ குடும்பங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த துபாய், அபுதாபி, இந்த GCC கண்ட்ரிஸு இதெல்லாம் உழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுடைய பாதுகாப்புகள் இருப்பானா, இல்லை திரும்ப பணத்தை முதலீடு பண்ணுவானா அமெரிக்காவில்? பண்ண மாட்டான், அவன் பாதுகாப்பில் இருப்பான். அப்போ அமெரிக்க ஷேர் மார்க்கெட் உழுகும். அமெரிக்க ஷேர் மார்க்கெட் உளுந்தா இந்திய ஷேர் மார்க்கெட் பொத்துன்னு உழுகும். ஏன்னா 47% இந்திய ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறவங்க ஃபுல்லாக அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் முதலீடு பண்ணுது, அங்கே இருந்து வர்ற காசு தான். அப்போ இந்திய ஷேர் மார்க்கெட் உழுகும். இது தியரி நம்பர் 1.